வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாப்பனீஸ் குசினை சேர்ந்த டெரியாக்கி சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நல்ல ஸ்டார்டராகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸுக்கு நல்ல ஒரு அக்கம்ப்ளிமெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 7 to 8 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு வினிகர், 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு ரெகுலர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கிறேன். அடுத்து காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 5 to 6 பல்லளவு பூண்டை நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது 500 கிராம் அளவு சிக்கன் போன்லெஸ் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதன் பிறகு ரெஃப்ரிஜிரேட்டரில் அடுத்து 30 to 35 மினிட்ஸ் வச்சு மேரினேட் பண்ணிப்போம். நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை குக் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு கிரில் பேன் வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு சிக்கனாக கூட கொஞ்சம் சாஸும் சேர்த்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆனதன் பிறகு இதை மறுபக்கம் திருப்பி விட்டாச்சு. இப்போ இந்த பக்கமும் நல்லா குக் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம சிக்கன் 2 சைடும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை சாஸ் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதம் உள்ள சிக்கனே குக் பண்ணிப்போம். எல்லா சிக்கனையும் நம்ம குக் பண்ணியாச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கிரில் பேனில் மீதம் உள்ள சாஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா நீங்கள் இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் சாஸியாக வேணும் அப்படின்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரோடு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து கரைத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் லேசாக கொதித்து திக்காகட்டும். அதன் பிறகு நம்ம சிக்கன் எடுத்து இந்த சாஸில் ஆட் பண்ணிப்போம். நம்ம சாஸ் நல்லா கேரமலாகி திக்காகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முறை இந்த சாஸ் நம்ம சிக்கனை கோட் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம்.
ஒரு சூப்பரான சிக்கன் டெரியாக்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸுக்குலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.